ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பொடி பொன்னாங்கண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பொடி பொன்னாங்கண்ணி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. கொடி பொன்னாங்கண்ணி அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கண் பார்வை பிரைட்டாக தெரியும். கொடி பொன்னாங்கண்ணி அது எப்படி அப்படின்னா, சாதாரணமாக பொன்னாங்கண்ணி தாங்க. அது நல்லா நீர் வளம், நம்ம நீர் ஊற்றி வளர்த்தா தரையில் வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அது ரொம்ப கொடியாக படர்ந்துட்டே போகும். ரொம்ப எவ்வளோ லென்த் வேணாலும் படர்ந்துட்டே போகும். நம்ம அப்பப்போ கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து பக்க கிளைகள் நிறைய பிரான்ச்சஸ் வரும், பக்க கிளைகள் நிறைய வரும். கொடி பொன்னாங்கண்ணின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத். அந்த கீரைகளை நம்ம 4 days ஒன்ஸ் நம்ம பறிச்சிக்கலாம். 4 daysல நீங்கள் விட்டீங்கன்னாவே நீங்கள் இப்போ அறுவடை பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரான்ச்சஸ் நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ இதனால நமக்கு ரொம்பவே பயன். நமக்கு காலம் முழுக்க இது ரொம்ப பயன்க. வருஷத்தில் 365 நாளும் இது நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு செடியே பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வச்சுக்கிற விதத்துலையும் நம்ம தண்ணி ஊற்றி பக்குவமாக வச்சுக்கிறதுலையும் தாங்க இருக்காது. தரையில தான் படரும் கொடி பொன்னாங்கண்ணி. முக்கியமாக அது கொடியாக படறது தரையில தான். நாங்கள் வந்து மாடியில் தான் இருக்கோம், எங்களால் இந்த மாதிரி தரையிலலாம் வச்சு அறுவடை பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு சின்ன தொட்டியோ அல்லது உடைந்த பக்கெட்டோ அது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் மண்ணை நீங்கள் போட்டுட்டு அதில் இந்த கிளைய, அதாவது இந்த பிரான்ச்சஸ் அந்த விதைகள் கூட இருக்குது, ஒரு சின்ன ஒரு பிட் கொடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னாவே நல்லா வளரும். அது பக்கெட்லேயே நல்லா வளருங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி அதை அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ நீங்கள் பறிச்சாதான் அது நிறைய பிரான்ச்சஸ் விட்டு கொடியாக பரவும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக இதை ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன். இந்த பொன்னாங்கண்ணி வந்து கிடைக்கிறது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் வந்து இவ்வளோ வளமாக கிடைக்காது. வளம்ன்றது வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுலையும் நம்ம அதுக்கு நல்ல உணவு கொடுக்குறதுலையும், தண்ணி போடணும், உரம் போடணும், அதுலேயும் தான் இருக்குது. நான் எந்த உரமும் போடுறதில்ல. வீட்டில் இருக்க அதே காய்கறிகளோட கழிவுகள், அதை தோல், அந்த தண்ணி அதை தான் ஊற்றுறேன். வேறு ஒன்றும் எந்த உரமும் நான் போடுறதில்ல. எனக்கு நிறையவே பலன் தருது. நான் வீட்டில் 3 முறை இதை செஞ்சிடுறேன். 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பொன்னாங்கண்ணி கீரைகள் நிறைய நான் வச்சுருக்கேன், இந்த கொடி பொன்னாங்கண்ணியை. ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, ஒரு செடி வச்சு அதை நீங்கள் நல்ல பிரான்ச்சஸாக வளர்க்க விட்டு அதுலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடலுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் ஷைனிங்காகவும் இருப்பீங்க. பொன்னாங்கண்ணி அதோட கீரை நேம்லேயே வந்து பொன் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ கோல்டு இருக்குன்னா கோல்டு இல்லை, பொன்னாங்கண்ணி பேரிலேயே பொன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நம்ம கண் பார்வை ரொம்ப பிரைட்டாக தெரியும். என்ன முக்கியமானா வாரத்தில் 2 நாளாவது இந்த கீரை எடுத்துக்கோங்க நீங்கள். நான் வந்து வாரத்தில் ஒரு 3 times சேர்த்துக்கிறேன். நான் இதை 2 days ஒன்ஸ் வந்து நான் கட் பண்ணி நான் உணவில் சேர்த்துக்குவேன். பிள்ளைங்களுக்கும் நான் அதை கொடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.